கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமா இந்த இரவில் உங்களை சந்திப்பதில், உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் இந்த பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை தந்ததற்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவிலும் நம்முடைய செய்திக்காக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இயேசு கிறிஸ்து மல பிரசங்கத்தில் சொன்ன ஒரு வார்த்தை 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் மலையில் இருந்தார். அநேக ஜனங்கள், சீசர்கள் அவரிடத்தில் கடந்து வந்தார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்து, சீசர்களை பார்த்து, ஜனங்களை பார்த்து இயேசு சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அன்று தன்னிடத்தில் வந்த ஜனங்களை பார்த்து சொன்ன இயேசு இன்று இந்த வார்த்தை கேட்கிற நம்மை பார்த்து, உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பை குறித்து நாம் எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும் தேவ பிள்ளைகளை. நான் முதலாவதாக சில காரியங்களை சொல்லி இந்த உப்பினுடைய தன்மையை வேதத்தின் மூலம் செய்தியாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் ஜெபத்தோடு கூட இந்த வசனத்தை நான் கேட்போம். உப்பை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் நாம் பதித்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், வார்த்தை, பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் நினைக்கக்கூடிய, சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் பூமிக்கு உப்பாய் இருக்கிறேன். இந்த உப்பு தானாய் ஏற்படுகிறது இல்லை. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி கடல் நீரிலிருந்து உப்பு உருவாக்கப்படுகிறது, உற்பத்தியாக்கப்படுகிறது. இப்போ இந்த உப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கடல் நீரிலிருந்து வேறு பிரிக்கப்பட வேண்டும். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் உப்பாய் இருக்கிறோம். நாம் உப்பாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உப்பு உருவாக்கப்படுவதற்கு கடல் நீரிலிருந்து முதலாவது அது வேறு பிரிக்கப்பட வேண்டும். அதுபோல நாமும் வேறுபட்டவர்களாய், வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போஸ்தல உபதேசத்தில் நாம் படிக்கிறோம், அஸ்திபார உபதேசம், சபையின் உபதேசம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில், மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி, இந்த சந்ததியை விட்டு விலகி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாமும் பாவ நிறைந்த உலகத்தில், பாவ ஜனங்கள் மத்தியில் இருக்கிறோம் தேவ பிள்ளைகளை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் உப்பாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னார், உப்பாய் பயன்பட வேண்டும் என்று சொன்னால், நான் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தில் காணப்பட வேண்டும். கடல் நீர் உப்பாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அது கடல் நீரிலிருந்து பிரிக்கப்பட வேண்டும். தொடர்ந்து நாம் அறிந்திருக்கிறபடி இது ஒரு பெரிய சத்தியம். நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். அது பாத்தி கட்டப்பட்டு பராமரிக்கப்பட வேண்டும். அது சில காரியங்களில் அது சுத்திகரிக்கப்பட்டு அது உப்பாய் உருவாக்கப்படுகிறது. கடல் நீர் வேறு பிரிக்கப்படுகிறது, அது ஒரு பாத்திக்குள் கொண்டு வரப்படுகிறது. அது சபையை குறிக்கிறது, சத்தியத்தை குறிக்கிறது. நாம் உப்பாய் பயன்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு சபைக்குள் இருக்க வேண்டும், சத்தியத்திற்குள் இருக்க வேண்டும். தொடர்ந்து அநேக காரியங்கள் செய்யப்பட்டு இந்த உப்பு ஒரு பயனுள்ள ஒரு பொருளாய் உருவாக்கப்படுகிறது. அதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. நான் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளை, நாம் உப்பாய் மாற வேண்டும் என்று சொன்னால் வேறு பிரிக்கப்பட வேண்டும், பாத்தி கட்டப்பட வேண்டும், தொடர்ந்து பராமரிக்கப்பட வேண்டும், அதில் சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும். அதன் பின்பு அது உப்பாய் மாறுகிறது, வெண்மையாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நான் காணப்படுவோம் என்று சொன்னால் இந்த நாளில் உப்பாய் நம்மை கர்த்தர் பயன்படுத்துவார். இந்த உப்பை குறித்து வேதத்திலிருந்து சில சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சத்தியத்தை நான் கவனமாய் கேட்டு அதன் மூலம் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நான் வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்று அண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை
ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இங்கே நடந்தது என்ன? 19வது வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது, பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். இங்கே நாங்கள் குடியிருக்கிற இடம் நல்லா இருக்கிறது, ஆனால் தண்ணீரோ கெட்டது. தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. இப்போ அந்த இடம் பட்டணம் நன்றாக இருக்கிறது, ஆனால் தண்ணீர் இல்லை. இன்றைக்கும் கூட நம்ம சமுதாயத்தில் பார்க்கிறோம், எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் தண்ணீர் வசதி இல்லாத இடங்களில் ஜனங்கள் குடியிருக்க முடியாது, இருக்க விரும்புகிறதில்லை. தண்ணீர் வசதி மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இங்கே அந்த ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இப்போ எலிசாவிடத்தில் இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் தோண்டியிலே உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே உப்பை போட்டு கொண்டு வந்த பொழுது அந்த தண்ணீர், 22வது வசனம், எலிசா சொன்ன வார்த்தையின்படி அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. நான் முதலாவதாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உப்பு அந்த தண்ணீரில் காணப்பட்ட எல்லா விதமான, அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த தண்ணீரில் காணப்பட்ட அனைத்து அசுத்தங்களையும் இந்த உப்பு மாற்றி ஒரு நல்ல ஆரோக்கியமான தண்ணீராய் மாற பண்ணினது தேவ பிள்ளைகளே. அப்படி என்று சொன்னால் நான் முதலாவதாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உப்பு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. அது சாபத்தை மாற்றுகிறது. அந்த தண்ணீர் குடிப்பதற்கு முடியாத ஒரு சூழலில் கெட்டதா இருந்தது, இந்த உப்பு அந்த தண்ணீரை நல்ல தண்ணீராய் மாற பண்ணினது. அதுபோல நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்னார், இந்த நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நான் உப்பாய் இருப்போம் என்று சொன்னால் நம் மூலம் நம்முடைய குடும்பத்தில், ஜனங்கள் மத்தியில் பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும் தேவ பிள்ளைகளே. இங்க உப்பு முதலாவதாக நான் சொல்லுகிறது அந்த தண்ணீரை மாற்றியது. இன்னொரு சம்பவத்தை கொண்டு நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சீப்பு வனாந்தரத்தில் கடந்து வருகிறார்கள். அங்கே மாரா என்ற இடத்தில் வந்த பொழுது மாராவின் நீர் கசப்பாய் இருந்தது. ஜனங்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் மோசையை பார்த்து மிகவும் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம், அவர்கள் மாராவில் வந்த பொழுது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்தில் மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். இப்போ மோசைக்கு கர்த்தர் ஒரு மரத்தை காட்டினார். அந்த மரத்தை தண்ணீர் போட்ட உடனே அந்த தண்ணீர் மதுரமான தண்ணீராய் மாறிற்று. மதுரமான தண்ணீராய் மாறிற்று. அங்கே மாராவின் நீரும் கசப்பாய் இருந்தது. அங்கே இயேசு கிறிஸ்து அந்த மரத்திற்கு அடையாளமாய் இருக்கிறார். அந்த மரத்தை போட்ட பொழுது அங்கே அந்த தண்ணீர் மாறிற்று. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அநேக கசப்புகள் காணப்படலாம், நம்முடைய வாழ்க்கையில் அநேக வெறுப்புகள் காணப்படலாம். இயேசு கிறிஸ்து நம்மிலே வருவார் என்று சொன்னார், நாம் உப்பாய் இருப்போம் என்று சொன்னார், நம்முடைய வாழ்க்கை மாறுவது மட்டுமல்ல, நம் மூலம் நம்முடைய குடும்பத்தில் பெரிதான ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. நாம் உப்பாய் இருக்கிறோம். நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த உப்பினுடைய தன்மை முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. இதற்கு வேதத்திலிருந்து அநேக சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ ரூத்தை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம், பல செய்திகளில் தியானித்திருக்கிறோம். ரூத்தும் ஓர்பாலும் நகோமியும் மோவாபிய தேசத்திலிருந்து பெத்லெகேமுக்கு வருகிறார்கள். வழியிலே ஓர்பால் சென்று விட்டால் ரூத்து நகோமியை விடாது பற்றி கொண்டு பெத்லெகேமுக்கு வருகிறார்கள். ரூத்து பெத்லெகேம் வந்த பொழுது எல்லாரும் சொன்னாங்க, ரூத்து நகோமியை வந்தபோது நகோமி வந்திருக்கிறாள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த ரூத்து சொல்லுகிற ஒரு வார்த்தை 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டா. நகோமி ஒரு நாள் நன்றாய் வாழ்ந்திருந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் மோவாபிய தேசத்திற்கு சென்ற பொழுது அங்கே அநேக பிரச்சனைகள் வந்தது. இப்போ தனித்து விடப்பட்ட தனிமையான ஒரு சூழ்நிலையில
பெத்லெகேமை அறியாத மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தோடு கூட நகோமி பெத்லெகேமுக்கு வருகிறார்கள். 19வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அப்படியே இருவரும் பெத்லெகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமி என்று பேசிக்கொண்டார்கள். எல்லாரும் நகோமியை பார்த்து நகோமி வந்திருக்கிறாள் என்று சொல்லி நகோமியை குறித்து பேசிக்கொண்டார்கள். அப்பொழுது நகோமி சொல்லுகிற ஒரு காரியம், என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள், என்னை மாறாள் என்று சொல்லுங்கள், என்னை கசப்பு என்று சொல்லுங்கள். நான் சொல்ல வருகிற செய்தி 17வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது, அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று சொல்லி வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகி ஈசாயின் தகப்பன். அந்த சந்தையிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். இப்போ அயல் வீட்டுக்காரிகள் ஒரு நாள் நகோமி சொன்னாள், என்னை மாறா என்று சொல்லுங்கள் என்று சொல்லி, என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள், என்னுடைய வாழ்க்கை கசப்பு என்று சொல்லி, அந்த கசப்பு இங்கே ஒரு மதுரமாய் மாறிற்று. இங்கே அயல் வீட்டுக்காரர்கள் வந்து வாழ்த்துகிறார்கள் நகோமியை வாழ்த்தி அவளை புகழ்ந்து பேசுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த ஒரு மாற்றத்திற்கு ரூத் உப்பாய் காணப்படுகிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இந்த ரூத் கர்த்தருடைய செட்டைகள் வந்தாள் என்று சொல்லி 2:12 நம்ம பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் போவாசை சந்திக்கிறாள். போவாசுடைய காலடியில் அவள் படுத்திருக்கிறாள். மாமியார் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் கேட்டா அவள் ஒரு நல்ல சாட்சி உள்ள பெண் என்று சொல்லி போவாசை அறிக்கையிடுகிறார். இப்படிப்பட்டதான ஒரு நல்ல சாட்சி காணப்பட்ட காரணத்தினால், அவள் கர்த்தருடைய செட்டைகள் வந்த காரணத்தினால் அவளுடைய வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா சாபமும் மாறிட்டு உப்பு மாற்றத்தை கொண்டு வருகிறது. உப்பு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அன்று மலை பிரசங்கத்தில் சொன்னார், இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், சகோதரா சகோதரி, நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள். உங்கள் மூலம் உங்க குடும்பத்தில் மாற்றத்தை உண்டு பண்ணுது. உங்கள் மூலம் உங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகின்ற கசப்புகள் மாறும். உங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகின்ற எல்லா சூழ்நிலைகளும் மாறும் நீங்கள் உப்பாய் இருக்கும்போது. அப்போ முதலாவதாக சொல்லப்படுகிறது, இந்த உப்பு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அப்போ நம் மூலம் நீங்கள் பூமிக்கு, நான் மீண்டும் என்று சொல்லுகிறேன், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அந்த உப்பு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது போல நாம் உப்பாய் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை, பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவா. மாறாவின் நீர் மதுரமாய் மாறியது போல, இங்கே நகோமியுடைய வாழ்க்கையில் உள்ள கசப்பு மாறியது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்வார். 2வதாக யோபு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ? இந்த உப்பு ருசி கொடுக்கிறது. நான் எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும், ஒரு வழக்க சொல்லுண்டு, உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்லி. 2வதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது, இந்த உப்பு ருசி கொடுக்கிறது. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை உப்பாக நினைத்து கொண்டு இந்த வார்த்தையை கேளுங்கள் தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் கர்த்தர் இந்த உப்பினுடைய அந்த தன்மையை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி, உப்பு மூலம் உண்டாகிற ஒரு மாற்றம், ஆசீர்வாதம் நம் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் உண்டாக செய்வா. இங்கே உப்பு ருசி கொடுக்கிறது. இதில் ஒரு சத்தியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உப்பு ருசி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கிராமங்களில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை நான் கேட்டு இருக்கிறேன். கள்ள உப்பு அப்படி என்று சொல்லுவாங்க. பரல் உப்பு கடந்த நாட்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கும் இந்த நாட்கள்லாம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது எல்லாம் பேக்கெட்டில் பொடியாக இருக்கிறது. இந்த பரல் உப்பை நாம் நினைத்து கொள்வோம். இந்த பரல் உப்பு பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் சில உப்புகள் கரையாது. அதற்கு கள்ள உப்பு என்று சொல்லி பெண்கள் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். குடும்பத்தின் சகோதரி சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன். நான் 2வது சொல்லுகிற காரியம், உப்பு ருசி கொடுக்கிறது. ருசி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கரைய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கரைய வேண்டும் என்று சொன்னால், இதில் இன்னொரு சத்தியம்னு சொன்னால், இந்த உப்பு ருசி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது எந்த உணவிலே பயன்படுத்தப்படுகிறதோ அதோடு இணைய வேண்டும். நாமும் பூமிக்கு உப்பாய் இருக்கிறோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசுவோடு இணைய வேண்டும், நான் கரைய வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் சுவை கொடுக்க முடியும். 2வதாக உப்பு ருசி கொடுக்கிறது என்று சொல்லப்படுகிறது.
நான் மற்றவர்களுக்கு ஒரு ருசி உள்ளவர்களாய் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அப்போ அந்த உப்பு ருசி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது இணைய வேண்டும், இன்னொன்றோடு கலர வேண்டும், இயேசுவோடு நாம் இணைய வேண்டும், சேர வேண்டும். நான் அதில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த உப்பு கரைந்தால்தான் அதனுடைய தன்மை வெளிப்படும், அது ருசி கொடுக்க முடியும். எந்த பொருளோடு அது இணைகிறதோ அதில் அது தன்னை அர்ப்பணம் செய்கிறது, தன்னை கரைக்கிறது. பிள்ளைகளே, இதுதான் உப்பின் அனுபவமாய் காணப்படுகிறது. சங்கீதம் 34:8 தாவீது சொல்லுகிற, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாமும் ருசித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மையுடையவர்களாய் காணப்பட வேண்டும். இதை குறித்து நான் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த உப்பு ருசி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் யோவான் 12:24 இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலன் கொடுக்கும். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து தன்னை அது அழிக்காவிட்டால் அது ஒரு பயிராக வளர முடியாது, பலன் கொடுக்க முடியாது. தனித்திருக்கும், விழுந்து செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்படி என்று சொன்னால் இந்த உப்பு தனித்திருந்தா அதனால எந்த பயனும் அல்ல. அது ஒரு பொருளோடு இணைக்கப்பட வேண்டும், அதில் தன்னை கரைக்க வேண்டும், அப்பொழுது அது ருசி கொடுக்கும், பயன் கொடுக்கும். நம்மை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ உப்பாயிருக்கிறாய், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொல்லு. இதற்கு உதாரணமாக வேதத்திலிருந்து ஒரு நபரை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆதியாகமம் 39:5 அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கின முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. நான் யோசேப்பை உப்பாக உங்களுக்கு முன்பாக நடத்துகிற இந்த பிள்ளைகளை, உப்பு அது சுவை கொடுக்கிறது. இங்க யோசேப்பை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். யோசேப்பு ஒரு உப்பு. இந்த உப்பு அந்த வீட்டில, போத்திபாருடைய வீட்டில் இருந்த காரணத்தினால் அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இது யோசேப்பினால் உண்டாயிற்று. யோசேப்பு ஒரு உப்பா இருந்த காரணத்தினால் ருசி கொடுக்கிறது, அந்த குடும்பத்திற்கு ஒரு ருசியாய் காணப்படுகிறான். ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்லுகிற சத்தியம் பாயிண்ட், முதலாவதாக உப்பு ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது, இரண்டாவதாக உப்பு ஒரு ருசியை கொடுக்கிறது. வேதத்திலிருந்து அநேக பேரை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அநேக பேர் உப்பாய் மாறிய பொழுது அநேகருக்கு பயனுள்ளவர்களாய், அநேகருக்கு ஆசீர்வாதத்திற்கு காரணமாய் காணப்பட்டார்கள். இங்கே யோசேப்பு நிமித்தம் அந்த குடும்பத்தை, அந்த போத்திபாருடைய வீட்டை ஆசீர்வதித்தா. அது மட்டுமல்ல, தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும், தகப்பனுக்கும் சகோதரர்களுக்கும் எகிப்து தேசத்திற்கும் அவன் உப்பாய் காணப்பட்டான். ஒரு ருசி உள்ள பாத்திரமாய் அவன் காணப்பட்டான். உப்பு ருசி கொடுக்கிறது பிள்ளைகளே. யோசேப்பு போத்திபார் வீட்டில் மட்டுமல்ல, அவனுடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, எகிப்து தேசத்திற்கு அவன் ஒரு உப்பாய் காணப்பட்டான். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நாம் உப்பாய் காணப்படுவோம் என்று சொன்னால் நம் மூலம் அநேக பேரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க பயப்பட வேண்டாம் தேவ பிள்ளைகளை. இன்றைக்கு அநேகர் தங்களை குறித்து, தங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து, காரியங்களை குறித்து மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உப்பாய் பயன்பட முடியாதபடி அநேக காரியங்கள் உங்களுக்கு தடையாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை உப்பாய் மாற்றுவார், உப்பாய் பயன்படுத்துவார். மூன்றாவதாக எசேக்கியேல் 16:4 உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. இதுல உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை. மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உப்பு மற்ற பொருட்களை அல்லது மற்ற காரியங்களை சுத்திகரிக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. உப்பு சுத்திகரிப்பை தருகிறது. கொஞ்ச காலங்களுக்கு முன்பாக நான்
அறிந்த பார்த்த ஒரு காரியம். எங்களுடைய வீட்டிலும் கூட நான் பார்த்துருக்கிறேன். இந்த நாட்களில் அது அவ்வளோ பொருந்தாது. இந்த நாட்களில் ஃப்ரிட்ஜு இன்னும் அநேக சாதனங்கள் நாம் பயன்படுத்துகிறோம். அந்த நாட்களில் மீன் வாங்கி அதை சமைப்பதற்கு நேரம் ஆகும் என்று சொன்னால் உப்பு போட்டு வைப்பாங்க, அது கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படுவதற்காக. அந்த உப்பு சுத்திகரிக்கப்படுகிறது, பாதுகாக்க பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் நாம் அறிய வேண்டிய, நான் உங்களுக்கு சொல்லுகிற சத்தியம், நான் உப்பா இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பம் சுத்திகரிக்கப்படும், நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். இன்றைக்கு குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக உப்பாயிருக்கிற உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் செய்வா. இங்கே உப்பு சுத்திகரிக்கப்படுவதற்கு அது பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதற்கும் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசுவா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நாம பார்க்கும்போது வேவுக்காரர்களை யோசுவா அனுப்புகிறார். இந்த வேவுக்காரர்களை ராகாப், வேசியாகிய ராப்தாக தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர்களை மறைத்து வைத்து பொய் சொல்லி அவர்களை காப்பாற்றுகிறார். இந்த 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவர்களை பாதுகாத்து அதன் பின்பாக அவள் சொல்லுகிற வார்த்தை, இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பெயரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து, நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, உப்பினால் பொருட்கள் பாதுகாக்கப்படுகிறது. உப்பு சுத்திகரிக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது, பாதுகாக்க பயன்படுத்தப்படுகிறது. இங்கே இந்த ராகாப்பை நான் ருசியுள்ள ஒரு உப்பாக யோசேப்பை உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். இங்கே சுத்திகரிக்கப்படுகிற ஒரு உப்பாக, பாதுகாக்கிற ஒரு உப்பாக ராகாப்பை உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறேன். இங்கே வேவுகாரலை ஏற்றுக்கொண்டாள். காரணம், அவள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாள். உங்களுடைய தேவன் மெய்யான தேவன் என்று சொல்லி, இந்த தேசத்தை உங்களுடைய கையில உங்கள் தேவன் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாள். அவள் வேசியா இருந்தாலும் கூட யோசுவா அனுப்பின ஆட்களை ஏற்றுக்கொண்டாள். அதற்கு காரணம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாள். இப்பொழுது நீங்கள் எங்களுக்கு தயவு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஜன்னல் வழியாக இறக்கி விடுகிறார். அப்பொழுது அவர்கள் ஒரு கண்டிஷன் சொல்லுகிறார்கள். 17வது வசனத்தில், அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை இறக்கிவிட்டு ஜன்னலிலே கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியே அந்த வார்த்தையின்படி அவள் கட்டுகிறாள். தொடர்ந்து நம்ம படிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள், யோசுவா தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராய் போகிறார்கள். அங்கே கர்த்தர் சொன்னபடி சில காரியங்களை செய்து எரிகோவை இஸ்ரவேல் ஜனங்களுடைய கரத்தில் அவர் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது யோசுவா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரியையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கிருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பன் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்கு உண்டான யாவையும் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து, 3வதாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், உப்பு பாதுகாக்கிறது. இது ராகாப் அந்த குடும்பத்தையே பாதுகாக்கிற ஒரு உப்பாய் காணப்படுகிறார். அந்த எரிகோ முற்றிலுமாய் அழிக்கப்படுகிறது, எல்லா ஜனங்களும் அழிக்கப்படுகிறார்கள். ஆனால் யோசுவா இப்பொழுது வேவுகாரர்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த வாலிபர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பாதுகாத்து உங்களை பராமரித்து அந்த ஸ்திரீ அந்த ராகாபையும் குடும்பத்தையும் வெளியே அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் பாதுகாப்பாய் வெளியே அழைத்து கொண்டு வரப்படுகிறார்கள். ராகாப் உப்பாய் அந்த குடும்பத்திற்கு பயன்படுகிறார். ராகாப் மூலம் தன்னுடைய தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, நீங்கள் உப்பாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் மூலம் உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும், நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்டதான கிரியைகளை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். என்ன அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் எல்லாம் தியானிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். உப்பை குறித்து, இன்னும் இந்த உப்பு பலிக்கு பயன்படுகிறது. பலி செலுத்தும் பொழுதெல்லாம் இந்த உப்பை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே,
இந்த உப்பு பாதுகாக்கிற, சுத்திகரிக்கப்படுகிற ஒரு உப்பாய் இருக்கிறது. 1 யோவான் 1:7 அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நமக்கு நிச்சயமாய் ஒரு சுத்திகரிப்பு தேவை. தேவ பிள்ளைகளே, அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். நாம் நிச்சயமாக ஒரு சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு நாம் ஒரு உப்பாய் மாற்றப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நம் மூலம் மற்றவர்களும் சுத்திகரிக்கப்படத்தக்கதாக நம்மை பயன்படுத்துவார். அந்த அனுபவத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இதில் இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி ஜெபிக்க விரும்புகிறேன். மார்க்கு 9:49 இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? நன்றாய் புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. அதற்கு முன்பாக இயேசு பல சத்தியங்களை சொன்னார். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் கண்ணை பிடுங்கி எரிந்து போடு, நீ நரகத்திற்கு போவதை பார்க்கிறோம். நீ 2 கண்ணுடையவனாய் நரகத்திற்கு போவதை பார்க்கிறோம். கண்ணில்லாதவனாய் பரலோகத்திற்கு போவது நல்லது என்கிற அர்த்தத்திலே அங்கே சொன்னார். சொல்லி தொடர்ந்து சொல்லுகிறாரு, எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான் என்று சொல்லப்பட்ட உப்பு நல்லது தான் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. உப்பு சாரமற்று போனா நான் சாரமற்ற உப்பல்ல, சாரம் உள்ள உப்பாய் பயன்படுத்தப்படுகிற உப்பாய் காணப்பட வேண்டும். பிள்ளைகளை, 3 காரியங்களை முக்கியமாக நான் உங்களுக்கு சொன்னேன். இயேசு கிறிஸ்து அன்று சொன்னது இன்று நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு அனுபவத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. இந்த உப்பு அன்று எலிசா தோண்டிலை உப்பை போட்ட போது அந்த தண்ணீர்ல ஒரு பெரிய மாற்றம் வந்தது. இந்த உப்பு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. 2வதாக உப்பு ருசி கொடுக்கிறது. நாம் உப்பாய் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவருடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தினும் நம் மூலம் பெரிதான ஒரு ருசியை, ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். தேவ பிள்ளைகளை, 3வதாக உப்பு சுத்திகரிப்புக்கு பயன்படுகிறது. அது மற்ற பொருளை பாதுகாக்கிறது. நாம் உப்பாய் இருக்கும்போது நம்முடைய குடும்பம் ராகாப் மூலம் அந்த குடும்பம் காக்கப்பட்டது, அழிவுக்கு காக்கப்பட்டது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது. அந்த ராகாப் விசுவாச பட்டியலில் சொல்லப்படுகிறார். எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகளை. உப்பாய் மாறும்போது தேவ சமூகத்தில், பரலோகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படும், பதிக்கப்படும். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவ பிள்ளைகளை, இந்த உப்பு சுத்திகரிக்க பயன்படுகிறது. இப்படிப்பட்டதான அனுபவத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? நம்மை கர்த்தர் உப்பாக மாற்றி பயன்படுத்த ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் உலகத்தில் சுற்றி திறந்த நாட்களில் மல பிரசங்கத்தில் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னீங்கப்பா. இன்று எங்களை பார்த்து சொல்லுகிறீங்கப்பா. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறீங்க, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. கர்த்தாவே, இந்த உப்பு அந்த தண்ணீரில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததப்பா. நாங்கள் உப்பாயை மாறும்போது இருக்கும்போது எங்கள் மூலம் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா. கர்த்தாவே, கிருபை உள்ள தேவனே, எங்களை உப்பாய் பயன்படுத்துங்கப்பா. உப்பாய் பயன்படுத்துங்கப்பா. நாங்கள் சாரமற்ற உப்பு அல்ல, நாங்கள் கர்த்தாவே பயன்படுகிற ஒவ்வொரு உப்பாய் காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோமப்பா. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த உப்பின் தன்மையை நீர் கட்டளையிட்டு அவர்கள் மூலம் கர்த்தாவே குடும்பத்தில் பெரிய காரியங்களை நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. அப்படியே ராகப் ஒரு உப்பாய் அந்த குடும்பத்தை பாதுகாத்தாளப்பா. கர்த்தாவே, அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டதப்பா. அப்படியே எங்கள் மூலம் எங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமப்பா. எங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகணுமப்பா. அப்படிப்பட்டதான கிரியைகளை நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உப்பு மூலம் மாற்றங்கள் ஏற்படுகிறது. உப்பு ருசி கொடுக்கிறதப்பா. யோசேப்பு ஒரு ருசி கொடுக்கிற உப்பாய் காணப்பட்டான். ராகா பாதுகாக்கிற உப்பாய் காணப்பட்டாளப்பா. அப்படியே கர்த்தாவே, எங்களை நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காய் உம்முடைய நாமத்தில் உம்முடைய கிருபையினாலாம் ஜெபிக்கிறேன். அநேகர் உமக்காய் வாழ கர்த்தாவை வாஞ்சித்தாலும் முடியாதபடி காணப்படுகிற தடைகளை இந்த வேளையில நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற எல்லா தடைகளும் போராட்டங்கள் மாறட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் உப்பாய் மாற்றி கர்த்தாவே, உப்பு கர்த்தாவே பயன்படுகிறது போல ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. குடும்பத்திற்கு, தேசத்திற்கு நீர் ஒவ்வொருவரையும் உப்பாய் பயன்படுத்தி உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. அடியேன் உம்முடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
கேட்க